வெல்கம் டு கிங் ஊர் சுற்றலாமாக யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. என்னடா அது பிரேக்கை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம வண்டி ஈச்சர் வண்டியில் ஒரு வீலை கலட்டினா என்னென்ன இருக்குங்கிறத பாருங்கள். அதே மாதிரி ஒரு வீலுக்கு உள்ளே நம்ம வந்து டயர் மட்டும் தான் பார்த்துருக்கோம், டிஸ்க்கு பார்த்துருக்கோம். அதுக்கு உள்ளே என்னென்ன இருக்குங்கிறத பாருங்கள். அதுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். இது வந்து தான் நம்ம பிரேக் சிஸ்டம் வந்து உள்ளே இருக்குது. அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது பிரேக் ஷூ, அது வந்து ஸ்ப்ரிங் வந்து மேலே கீழேயும் ஆக்ஷன் பண்ணுறது ஸ்ப்ரிங்கு. இது வந்து பாருங்கள் மரக்கட்டையை வந்து தூள் மாதிரி ஆக்கி அதை வந்து இதுக்கு வந்து பிரேக் ஷூ அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரிவிட்டு வச்சு அடிச்சிருப்போம். அந்த ரிவிட்டு தேயிற வரைக்கும் நாம் வந்து ஓட்டலாம். அதுதான் அந்த பிரேக்கினுடைய சிஸ்டம். இதை முழுவதும் பாருங்கள். இதை வந்து கிரீஸ் பேக் பண்ணுறோம். கிரீஸ் பேக் பண்ணும்போது முதல்ல நல்ல டீசலை போட்டு மண்ணெண்ணெய் ஊற்றியோ அல்லது க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்குது பேரிங்கை வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க ஒரு மெக்கானிக். செக் பண்ணும்போது நல்லா தொடச்சிட்டு பார்த்தோமாக்க அது எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ சரியாக இருக்கிற மாதிரி தெரியலை அப்படின்றாங்க. பாப்பா இப்போ எப்படி இருக்குண்டு அதை சுற்றிக்கிட்டு மறுபடியும் பார்க்குறாங்க சந்தேகத்தில். அந்த பேரிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நல்லா முழுவதும் செக் பண்ணுறாங்க. பண்ணும்போது அந்த பேரிங் போச்சு, தடம் விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ தடம் விழுந்துச்சு வரையில் புது பேரிங் மாற்றி ஆகணும். அதனால் அந்த அவுட்ரு பேரிங்கை எடுத்துகிட்டு புதுசாக உள்ள பேரிங்கை இப்போ ரெடி பண்ணிட்டாங்க. இதை பாருங்கள், இது எப்படி இருக்குது, அந்த பேரிங் புது பேரிங் எப்படி இருக்குது, பழைய பேரிங் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இது வந்து புது பேரிங், இது எப்படி இருக்குது பாருங்கள். பல அந்த எந்த ஒரு டச் இல்லாமல் அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து அதிகமான ஹீட்டு ஆகும்போது அந்த பேரிங் வரும். இது வந்து பழைய பேரிங்கினுடைய அந்த அந்த பேரிங் சுற்றக்கூடிய இடத்த பழுப்படைஞ்சிருக்கும். இந்த பாருங்களேன், அந்த பழுப்படைஞ்சிருக்குது. இது மேலே ஓட்டினமாக்கும் கண்டிப்பாக பேரிங் அடிபட்டு போயிடும். இடையில மறுபடியும் இதை கலட்டி ஆகணும். அதனால் இந்த கிரீஸ் பேக் பண்ணும்போதுலேயே இந்த பாருங்கள், இது புதுசு எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து புதிய மாடல், இது பழசு. இதனால தான் என்ன செய்வோம், பழசை எடுத்துகிட்டு கிரீஸ் பேக் பண்ணும்போது அதை புதுசாக போடுறது தான் நல்லது. அதுக்கு முன்னாடி இது வந்து கோன் சொல்லுவோம். இந்த பேரிங் அதான் உட்கார இடம். அதை உட்கார்ந்து அதை தட்டி அழகாக அதை உட்கார வைக்கிறோம். அதை உட்காந்துச்சு. நம்ம ஏபிசி பேரிங் தான் போட்டிருக்கிறோம். இதனுடைய விலையும் காட்டுறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னாக்க அதன் பிறகு கிரீஸை பூரா அள்ளி உள்ளே தடவுறாங்க. இது உள்ளே தடவும்போது இந்த ஒரு கிரீஸருடைய டப்பா பார்த்தீங்கன்னாக்க 1.5 கிலோ வரும். சுமார் வந்து ஒரு வண்டிக்கு 1.5 கிலோ அப்படித்தானே, 2 கிலோ. ஒரு வண்டிக்கு வந்து 2 கிலோ. அந்த டப்பா வந்து 2.5 கிலோவா? ஆமாம், அந்த டப்பா வந்து 3 கிலோ வருது. ஒரு வண்டிக்கு ஈச்சர் வண்டி வரும்போது 2 கிலோ கிரீஸ் தேவைப்படுது. கிரீஸை பாருங்கள் எந்தளவுக்கு. இப்படி தான் ஒரு பேரிங்க்கு உள்ளே வந்து பேக் பண்ணுறது. அது உள்புறமாக முதல்ல அமுக்குனாங்க, இது வந்து வெளிப்புறமாக அந்த பேரிங் வந்து வைக்கக்கூடிய இடம். வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு ஆயில் சீல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீஸ் வெளியே வராமல் இதற்கு மேலே வந்து வச்சு அதை வந்து அடைச்சிருவாங்க. அந்த கேப் விட்டு தான் அந்த கிரீஸ் வெளியே தள்ளக்கூடாது அப்படிங்கிறக்கா ஆயில் சீல்னு சொல்லிட்டு அதை வைப்பாங்க. இது வந்து மற்றொரு பேரிங்கு. எப்படி வந்து கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறாங்க பாருங்களேன். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதற்கு மேலேயும் வச்சு தடவி எந்த அளவுக்கு அதை மூழ்கடிச்சு அந்த கிரீஸ்லேயே தான் அந்த பேரிங் ஓடும். அதற்காகத்தான் அந்த பேரிங் ரெடி ஆகிட்டுருக்கு. இதான் வந்து அந்த கிரீஸ் வெளியே வராமல், இதுக்கு பேர் வந்து ஆயில் சீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தூக்கி அந்த அப்பை மாட்டியாச்சு. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னாக்க ஈச்சர் BS4 அதனுடைய மாடலில் ஃப்ரண்ட் வீல் முன்னாடி உள்ள லெஃப்ட் வீல். இது அதுக்கு தான் இப்போ கிரீஸ் பேக் பண்ணுறோம். அதுக்கு மேலே முழுதும் அடைச்சிட்டு இது வந்து அவுட்டர் பேரிங், வெளிப்புறம் உள்ள பேரிங். இது நல்லா அப்படி தள்ளி அமுக்கி விட்டுட்டு இதில் தான் நம்ம வண்டிலாம் ஓடிக்கிட்டு இருக்குதுங்கிறத பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன்னு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பதிவிடுறேன். இதை வந்து முழுவதும் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். இதற்கும் ஒரு வாசர் வச்சு அதுக்கு ஒரு நட்டு.
இந்த ஒரு நட்டில் தான் இந்த வண்டி நிற்கிது. இந்த வீல் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த நட்டு மட்டும் பத்தாது, அதையும் காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு அப்புறம் ஒன்று இருக்குது, அதான் ட்விஸ்ட்டு. இந்த நட்டையும் போட்டு டைட் பண்ணிவிட்டு இதுக்கு அப்புறம் அந்த நட்டு லூஸ் ஆகாமல் ஒரு காட்டர் பின் ஒன்று வைக்குவாங்க. அந்த காட்டர் பின்னு தான் அந்த நட்டை வெளியே விடாமல் பிடிச்சிக்கிறது. இந்த காட்டர் பின் மாட்டுறாங்க பாருங்கள். இந்த காட்டர் பின்னில் தான் நம்ம உயிரே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதை டைட் பண்ணி சரியாக உள்ளே அமுக்கி அந்த காட்டர் பின்னை ஒரு பகுதி மேல்புறமும் ஒரு பகுதி கீழ்ப்புறமும் அதை வளைச்சி விட்ருவாங்க. அந்த காட்டர் பின்னு பிடிமானத்தில் தான் நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. அதாவது பேரிங் என்ன தான் லூஸ் ஆகி நட்டு லூஸ் ஆனாலும் அந்த காட்டர் பின் கரெக்டாக அதை பிடிச்சிக்கிறோம். அதுக்கு தான் அந்த காட்டர் பின். மக்களாகி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறேன்னு, தெரியலைன்னா தெரிஞ்சுக்கிறீங்க. தெரிஞ்சவங்க வேறு ஏதாச்சும் குறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிறேன், மாற்றிக்கிறேன். கிரீஸை ஃபுல்லாக அடைச்சிட்டு இதுக்கப்புறமும் அந்த கிரீஸ் வெளியே வராமல் அதுக்கு மூடி ஒன்று இருக்குது. அந்த மூடியில் இந்த பாருங்கள், அந்த மூடி எடுத்து மாட்டி அதுக்கு ஒரு பேஸ்ட் வச்சு அடித்து லாக் பண்ணிட்டோம். இப்போ லாக் பண்ணிவிட்டு இது ஏன் அடிக்கிறோம் அப்படின்னா, அது டைட் இருக்குமோ அந்த பேரிங்கு அப்படிங்கிறதுக்காக அதை அடித்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்களாக்க இதுதான் ட்ரம். அந்த பிரேக்கு பிடிக்கும்போது இந்த ட்ரம்மானது இந்த லைனிங்கில் வந்து உரசும்போது அந்த ஸ்ப்ரிங்கில் மேலேயும் கீழேயும் அழுத்தும் போது அது வந்து பார்த்திங்களாக்க நமக்கு பிரேக்கு டைட்டாக பிடிச்சிக்கிறோம். அந்த ட்ரம்மை தேய்ச்சிட்டு இப்போ ட்ரம்மை எடுத்து மாட்டுறாங்க. அப்படி மாட்டும் பொழுது சீட்டிங் கரெக்டாக உட்காந்துருச்சு. அப்படி 2 அடி அடிப்பாங்க பாருங்கள், அடித்து அதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுறாங்க. இப்போ சுற்றி பார்க்குவாங்க கரெக்டாக இருக்காண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க டயர் எடுத்து மாட்டிட வேண்டியதான். அந்த வீலை கரெக்டாக மாட்டணும். அந்த வீலை கரெக்டாக மாட்டிட்டு அந்த போல்ட்டு போடுறாங்க. நம்ம வந்து இந்த வீலில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கவர் போடுவோம். அதாவது எப்படின்னா அந்த வீல் கப்பு அப்படின்னு சொல்கிறது. மொத்தம் வந்து 5 போல்ட்டு வரும். 5 போல்ட்டில் வந்து 3 போல்ட்டை டைட் வச்சுருவோம். அந்த 2 போல்ட்டுக்கு மட்டும் உள்ள ஹோல்ஸில் இந்த பாருங்கள், இது வந்து நம்ம என்ன சொல்கிறது, அந்த வீல் கப்புன்னு சொல்லக்கூடிய சும்மா ஒரு அழகுக்காக போடுறது தான். இது போடணும்னு தேவையில்லை, இருந்தாலும் நம்ம ஒரு போட்டால் ஒரு அழகாக இருக்குமேங்கிறதுக்காக இந்த வீல் கப்பு போட்டிருக்கோம். அதனுடைய ப்ராக்கெட் தான் இது. அந்த வீல் கப்பு இதில் தான் நிற்கிது பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த போல்ட்டுமா நட்டிக்கிட்டு பாருங்கள். அந்த கப்பை உள்ளே விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு வாஷர் வச்சு அதை டைட் பண்ணுவோம். இப்போ அதுக்கப்புறம் டைட் பண்ணுறோம். டைட் பண்ணியாச்சு. இப்போ 5 போல்ட்டையும் அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு பாருங்களேன். இப்போ வந்து பார்த்திங்களாக்க நம்ம இஷ்டத்துக்கு ஃப்ரீயாக மாட்டியிருப்போம். இதை வந்து நம்ம இந்த வீலு சரியாக இருக்குதா, இன்னமும் நம்ம தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதான் நம்ம வண்டி பாருங்கள், EHR BS4 2018 மாடல். இந்த வண்டியினுடைய வீல் தான் நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ வண்டி மறுபடியும் உள்ளே போயிட்டாங்களே, என்னங்கடா உள்ளே போயிட்டாங்களே அப்படின்னு பார்த்தீங்களாக்க, இவர் வெளியில் சுற்றுறாரு. அப்போ வீலை மாட்டும்போது நம்ம ஃப்ரீயாக வச்சு தான் மாட்டுவோம். அதை வந்து முழுவதுமாக டைட் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் டைட் பண்ணுறாங்க. இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இது டைட் பண்ணும்போது டைட் ஆகிடுச்சா அப்படின்னு பார்ப்பாங்க. டைட் ஆகிடுச்சு. இப்போ என்ன செய்வாங்கன்னா மறுபடியும் டைட் ஆனதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு ஃப்ரீ பண்ணுவாங்க. இப்போ சுற்றும் போது ஃப்ரீயாக சுற்றும். இப்போ டைட் ஆகிடுச்சு. இது அடுத்து பாருங்கள், 2 மர 3 4 இப்போ ஃப்ரீ ஆகிடுச்சு பார்த்தீங்களா. வெளியிலேருந்து ஒருத்தர் சுற்றுறாரு, இப்போ ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி அந்த பக்கமும் ஒரு வீலில் வந்து 2 ஷூ வரும். 2 பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணணும், முன்பகுதியிலையும் பின்பகுதியிலையும். அதே மாதிரி அந்த பக்கம் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், அந்த பையன் வீலை சுற்றுறாரு, டைட் ஆகிடுச்சு. டைட் ஆன மாதிரி அதே மாதிரி ஃப்ரீ ஆகும். டைட் ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து டைட் பண்ணதை லூஸ் பண்ணுவாங்க. லூஸ் பண்ணும்போது திருப்பி ஆப்போசிட்டில் ஃப்ரீ ஆயிரும். இப்போ ஃப்ரீ ஆனவுடனே என்ன செய்வாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சீட்டில் ஒருத்தர் உட்காந்து மிதித்து பார்ப்பாங்க எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் நம்ம வண்டி இன்றைக்கி எப்படி நம்ம க்ரீஸ் பேக் பண்ணுறது, எப்படி பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அந்த வீலுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத எல்லாத்தையும் காட்டியிருக்கோம். எது வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மற்றும் வீடியோ சந்திப்போம். பாய்.